Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் புளி வெஞ்சனம் ரெசிபி தான் பண்ண போறோம். எங்க வீட்டு சைடுல கத்திரிக்காய் புளி வெஞ்சனம்னு சொல்லுவோம். காமனா சொல்லணும்னா கத்திரிக்காய் புளி கறி. அதிகமா வளகாப்பு டைம் வெரைட்டி ரைஸ் கூட இந்த ரெசிபியை சர்வ் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் அல்டிமேட்டா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, டிராவலிங் டைம் இது செஞ்சு எடுத்துட்டு போனோம்னா 2 நாளைக்கு கூட தாங்கும். வாங்க இந்த சூப்பரான ரெசிபி எங்க வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்ல தோல் சீவிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா மேலே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ பக்கம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். மேலே இருக்க காம்பு பகுதியை நீக்கிட்டு உருளைக்கிழங்கு நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி நீல வாக்கில் கத்திரிக்காவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் க்யூப்ஸாக அப்படியே கட்டமாக கட் பண்ணோன்னா அப்படியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணதுக்கப்புறம் உடனே தண்ணியில் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ ஒரு பேனில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் பக்கம் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு பக்கமே நல்லா வெந்துருச்சு. மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெறும் கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, 5லிருந்து 6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 2 வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நீங்கள் கை நிறைய சின்ன வெங்காயம் வேணும்னாலும் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான மொத்த உப்பும் இப்போ சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அது நல்ல மொறுமொறுன்னு வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா புளி சேர்த்த போகிறனால தக்காளி அதிகமாக தேவைப்படாது. ஏன்னா சில பேருக்கு புளி வெஞ்சனத்தில் இருக்கிற தக்காளி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பொக்குன்னு போயிடுவாங்க. அதனால் ஒரே ஒரு தக்காளியை மட்டும் அப்படியே ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் புளி பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது வீட்லேயே செஞ்ச புளி பேஸ்ட்டு. இந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் தேவைப்பட்டால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். புளி பேஸ்ட்டு இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது தாராளமாக ஒரு 2லிருந்து 3 டம்ளர் பக்கம் தண்ணி உள்ளே சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்ல கொதி வந்து புளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காவையும் உருளைக்கிழங்கையும் உள்ளே சேர்த்து, கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் சும்மா அரை வேக்காடு தானங்களே வெந்திருக்கு, மூடி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனைலாம் போய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குல நல்லா அந்த உப்பு, காரம், புளிப்பெல்லாம் இறங்கி செம்ம டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. அதே மாதிரி கத்திரிக்காவையும் கட் பண்ணி காட்டுறேன். கத்திரிக்காவும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பொதுவாக புளி சேர்த்துற எந்த ஒரு ரெசிபிலையுமே உப்பு, உரப்பு, எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வெறுமனே நீங்கள் சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு கூட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.